ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் ஆஃப் சப்ளை. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு சாப்டரு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ நிறையா டேட்ஸ் இருக்கனால கன்ஃபியூஷன் இருக்குமே தவிர ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகே? ஓகே, டன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஓவர் வியூ பார்த்துடலாம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவர் வியூ பார்த்துடலாம், ஓகே? நம்மளுக்கு டைம் ஆஃப் சப்ளை இருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம் ஆஃப் சப்ளை நம்ம 5 டாப்பிக்காக பிரிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் சார்ஜ், செகண்ட் ரிவர்ஸ் சார்ஜ், தேர்ட் என்னென்னா வவுச்சர்ஸ், ஃபோர்த்து ரெசிடியல் கேசஸ், ஃபிஃப்த்து அடிஷ்னல் வேல்யூஸ். ஸோ இந்த 5 கேட்டகரிஸ் தான் டைம் ஆஃப் சப்ளையில் இருக்கும், ஓகே? இந்த ஃபார்வர்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா, இது கூட்ஸுக்கு தனியாக சர்வீஸ்க்கு தனியாக இருக்கும். ரிவர்ஸ் சார்ஜும் அதேமாதிரி தான், கூட்ஸுக்கு தனியாக சர்வீஸ் தனியாக இருக்கும், ஓகே? ஐயோ சாரி கைஸ், வெயிட். சர்வீஸ் தனியாக இருக்கும், இதுக்கும் சர்வீஸ் தனியாக இருக்கும். ஸோ மீதி 3 கேஸு காமன் தான். ஸோ கூட்ஸுக்கும் சரி சர்வீஸ்க்கும் சரி காமன் தான் இந்த 3, ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் சார்ஜ் வருது, ஓகேவா? ஃபார்வர்ட் சார்ஜ் வருது, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஃபார்வர்ட் சார்ஜ் வருது, சரியா? ஸோ டைம் ஆஃப் சப்ளையில் நம்மளுக்கு கூட்ஸ் தனியாக சர்வீஸ் தனியாக பிடிக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், ஃபார்வர்ட் சார்ஜோடது பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு கூட்ஸில் உள்ளதை பார்த்துக்கலாம். ஃபார்வர்ட் சார்ஜ்னால் என்னது, சப்ளையர் பே பண்ணுவாங்க, சப்ளையர் காசு வாங்குவாங்க இல்லையா? ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த ஃபார்வர்ட் சார்ஜ் அந்த மெக்கானிசமில் என்ன நம்ம பண்ணுவோம் கூட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எது டைம் ஆஃப் சப்ளைனா என்ன டைமில் நம்ம ஜிஎஸ்டி லைபிள் ஆகிறோம், ஸோ எந்த டைமில் நம்ம ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு லைபிள் ஆகுமோ அதான். ஸோ இங்கே நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம என்ன தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, டேட்டு தான் கண்டுபிடிப்போம். ஸோ எந்த டேட்டில் அவங்க ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த லெசன் ஃபுல்லாக என்னன்னா டேட்டு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது கூட்ஸு. ஸோ கூட்ஸில் எப்படி ஃபார்வர்ட் சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க சப்ளையர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டை எடுத்துக்கணும், ஓகே? அந்த டேட்டை எடுத்துக்கணும். இன்னொன்று அவங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அவங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்டு, இன்னொன்று பேமெண்ட் ரிசீவ் பண்ண டேட். அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்ண டேட் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க அக்கௌண்ட்ஸில் என்ட்ரான டேட்டும் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன டேட்டும், அந்த சப்ளையருக்கு கிரெடிட் ஆன டேட்டும், இது ரெண்டில் விச் எவர் இயர்லியரோ, இது ரெண்டில் எது சீக்கிரமாக நடந்திருக்கும் அதுதான் இங்கே ரிசீவ்ஸ், ஓகேவா? அப்புறம் இது ரெண்டுத்தில் விச் எவர் இயர்லியரோ அதுதான் நம்மளுக்கு டைம் ஆஃப் சப்ளை. ஸோ இதுதான் கூட்ஸுக்கு. சர்வீசஸ்க்கு என்ன அப்படின்னா, சர்வீசஸ்க்கு 3 கேசஸ் இருக்கும்ப்பா, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திங் டைம் பீரியடுக்கு உள்ள வாங்கி இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அப்போ எப்படி டைம் ஆஃப் சப்ளை, டைம் பீரியடுக்குள்ளே டைம் லிமிட்குள்ளே இஷ்யூ பண்ணலன்னா எப்படி, அண்ட் தென் 2 கேஸ்லேயுமே வரல, அன்சர்டனேபிளாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளுக்கு டைம் லிமிட் தெரியணும், ஓகேவா? ஸோ டைம் லிமிட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன டைம் லிமிட், கூட்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன டைம் லிமிட் அப்படின்னா, எப்போ ரிமூவல் ஆகுது இல்லை டெலிவரி ஆகுதோ அதுதான் டைம் ஆஃப் டைம் ஆஃப் லிமிட், ஓகே? ஸோ டைம் லிமிட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எது டைம் லிமிட் அப்படின்னா, அவங்க சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த சப்ளை பண்ணி வித்தின் 13 டேஸ் தான் டைம் லிமிட். சப்ளை பண்ணுறதோட வித்தின் 30 டேஸ் தான் டைம் லிமிட். இதே பேங்கிங் கம்பெனி, என்பிஎஃப்சி கம்பெனியாக இருந்தால் அவங்களுக்கு 45 வரைக்கும் அலோடு. ஸோ இதுதான் என்னது அவங்களுக்கு டைம் லிமிட், ஓகே? ஸோ இந்த டைம் லிமிட்குள்ளே அவங்க கரெக்டாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அப்போது நம்ம இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்டும் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெசிப்ட் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டா இல்லை பேங்க்கில் கிரெடிட் ஆனதா எது சீக்கிரம்னு பார்த்து இங்கே ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட்டில் போட்டு இந்த 2 இஷ்யூ பண்ணதுக்கும் பேமெண்ட்டுக்கும் நம்ம விச்சவர் இயர்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இந்த கேஸ்க்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ எந்த டேட்டுன்னு. ஸோ இப்போது நாட் இஷ்யூட் வித்தின் டைம் லிமிட், அதாவது அந்த 30 டேஸோ 45 டேஸோ தாண்டி போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க இஷ்யூ பண்ணல அந்த கரெக்டான டைம் லிமிட்டில், அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்வீஸ் நம்மளுக்கு எப்போ முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த சர்வீஸ் எப்போ ப்ரொவிஷன் ஆகுதோ அந்த டேட்டும் என்றைக்கு அவங்க பேமெண்ட் வாங்குறாங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன இருக்குது, என்றைக்கு உண்மையாக அமௌண்ட் கிரெடிட் ஆனிச்சு, இது ரெண்டில் எது சீக்கிரமாக நடந்துச்சோ அதுதான் பேமெண்ட்டோட டேட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் இங்கே நம்ம போடுற மாதிரி தான். ஸோ அதை போட்டு இந்த ப்ரொவிஷன் டேட்டுக்கும் பேமெண்ட் டேட்லேயும் விச் எவர் இயர்லியரோ அதுதான் செகண்ட் கேஸ்க்கான டைம் ஆஃப் சப்ளை. இது என்னால் அசர்டைனே பண்ண முடியல அப்படின்னா
என்றைக்கு அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு ரிசிப்ட் வந்து காட்டுறாங்களோ அந்த டேட் தான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ இதுதான் என்னென்னா ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்க்கு. ஓகே, ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம்க்கு கூட்ஸுக்கும் சர்வீஸஸ்க்குமான டைம் ஆஃப் சப்ளை. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ரிவர்ஸ் சார்ஜ். ஃபார்வர்ட் சார்ஜ் பார்த்தோமா அப்போ. ஸோ இந்த ஃபார்வர்ட் சார்ஜ் பார்த்தாச்சு. ஸோ அதில் கூட்ஸு அண்ட் தென் சர்வீஸ் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ரிவர்ஸ் சார்ஜ் பார்க்க போகிறோம். ஓகே, நான் என்ன சொன்னேன், ரிவர்ஸ் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜுக்கும் சரி ஃபார்வர்ட் சார்ஜுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்ன ஆகும், ரெண்டுத்துக்குமே வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லி பிரியும். ஓகேவா. ஸோ அப்போ ரிவர்ஸ் சார்ஜில் ஃபஸ்ட்டு கூட்ஸுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி ரிவர்ஸ் சார்ஜில் இப்போ ரிவர்ஸ் சார்ஜில் என்ன ஆகுது, இவங்க ரெசிபியன்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல எல்லாமே என்ன ஆகும், ரெசிப்ட்டு டெபிட்டட் அப்படி வரும். போன வாட்டி எப்படின்னா எப்போ வந்து கிரெடிட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி எப்படி டெபிட்டட் எப்படி போகுதோ அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூட்ஸ் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற டேட்டு தான் நம்ம பார்க்கணும் ரெசிபியண்ட்டாக இருக்கிறனால. ஏன்னா இது ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ அப்போது நம்மளுக்கு கூட்ஸ் என்னைக்கு ரிசீவ் ஆகுதோ அந்த டேட்டு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் நம்ம எப்படி பார்ப்போம், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு டெபிட் ஆனது. ரிவர்ஸ் சார்ஜுக்கு டெபிட் பார்க்கணும், ஃபார்வர்ட் சார்ஜுக்கு தான் கிரெடிட் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 31st டே, அதாவது இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி 30 நாள் கழிச்சு அந்த 31வது நாள். ஸோ இந்த 3 டேட்டில் விச்செவர் இயர்லியரோ விச்செவர் சீக்கிரமோ அதுதான் இங்கே நம்மளுக்கு ரிவர்ஸ் சார்ஜில் கூட்ஸுக்கு டைம் ஆஃப் சப்ளை. இதே வந்து சர்வீசஸ்க்கு எப்படின்னா நம்ம நார்மலாக டேட் ஆஃப் பேமெண்ட் இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி போட்டுக்கணும். அண்ட் தென் வந்து டேட் இமீடியட்லி, அதாவது இங்கே 31st டே மாதிரி இங்கே 61st டே. ஓகே, இங்கே நம்ம என்ன பார்த்தோம், இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து. அதே மாதிரி தான் இவங்க சப்ளையர் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து. சப்போஸ் சப்ளையர் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணலன்னா அவர் என்னைக்கு இஷ்யூ பண்ணணும்னு இருந்தாரோ, ரெக்வயர்டு டு பி இஷ்யூடு என்னைக்கு இஷ்யூ பண்ணணும்னு இருந்தாரோ அந்த டேட் எடுத்துக்கணும். ஸோ இதான் வந்து இதில் அமெண்ட்மெண்ட். ஓகே, நோட் ஹியர். ஓகேவா. ஸோ என்ன சொன்னீங்க, இங்கே வந்து டேட் ஆஃப் இஷ்யூலேருந்து 31st டே. இங்கே என்னன்னா ரெக்வயர்டு டு பி இஷ்யூ. ஸோ அந்த சப்ளையர் என்னைக்கு நினச்சாரோ அது கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெக்வயர்டு டு பி இன்றைக்கி தான் பண்ணணும்னு இருந்தார், அவர் பண்ணியிருக்கணும், இன்றைக்கி தான் பண்ணியிருக்கணும். ஸோ அவர் ரெக்வயர்டு டு பி அவர் இன்றைக்கி பண்ணியிருந்த ஒன்று அவர் பண்ணது இல்லை அவர் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கணும் ரெக்வயர்டு. ஸோ அந்த டேட். ஸோ இந்த 2 டேட்டில் வந்து விச்சவர் இயர்லியரோ அதான் இந்த இடத்துல நம்மளுக்கு 61st டே கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம 61st டே கால்குலேட் பண்ணி இங்கே போடணும். செகண்ட் கண்டுபிடிக்கிற இந்த பாயிண்டில் இந்த ஸ்டெப்பில். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா டேட் ஆஃப் இஷ்யூ, அதாவது ரெசிபியன்ட்டு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்டு, ஸோ அதை வந்து நம்ம போட்டால் போதும். ஸோ அவங்களுக்கும் என்னென்னா இதேமாரி தான், ஒன்று அந்த சப்ளையர் வந்து என்ன அந்த ரெசிபியன்ட் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவங்க இஷ்யூ பண்ண இன்வாய்ஸ் டேட்டு, இல்லையா அவங்க இஷ்யூ பண்ணணும்னு இருந்த ரெக்வயர்டு டு பி அவங்க பண்ணியிருக்கணும் அந்த டேட்டு. ஸோ சேம் இதே மாதிரி தான். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி தேர்டு கேட்டகரியில் வச்சுக்கணும். ஸோ இதில் விச்செவர் இஸ் இயர்லியரோ அதுதான் சர்வீசஸ், ரிவர்ஸ் சார்ஜ் சர்வீசஸ். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் சர்வீசஸுக்கு டைம் ஆஃப் சப்ளை. ஓகே, ஸோ இதுதான்ப்பா. ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி தான், ரொம்ப இதில் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டேட் ஆஃப் பேமெண்ட் கண்டுபிடிச்சிப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பேமெண்ட் என்னது, நார்மலாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் எவ்வளோ அவங்களோட போயிருக்கும் டெபிட்டோ அது. ஸோ அப்போ ரெண்டில் எது விச்சவர் இயர்லியரோ அது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம எழுதிக்கணும். இங்கே எழுதி போனிச்சுப்போம். ஓகேவா. ஸோ செகண்டாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 61st டே வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 61st டே கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ளையர் என்னைக்கு அந்த இஷ்யூ பண்ணாங்கங்கிற டேட் நம்மளுக்கு வேணும். ஓகேவா. ஸோ சப்ளையர் இஷ்யூ பண்ண டேட்லேருந்து 61st டே வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ சப்ளையர் இஷ்யூ பண்ணலைன்னா அவர் என்னைக்கு பண்ணியிருக்கணும்னு இருக்கோ, என்றைக்கே அவர் பண்ணியிருக்கணும்னு இருக்கோ அந்த டேட்லேருந்து 61st டே கண்டுபிடிச்சி இங்கே போட்டு போகிறோம் செகண்டில். ஓகே. ஸோ இப்போ தேர்ட் கேட்டகரி என்னென்னா டேட் ஆஃப் இன்வாய்ஸ். ஓகே, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பை ரெசிபியன்ட். ஸோ ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணாங்களே, ஸோ இந்த ரெசிபியன்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ரெசிபியன்ட்டு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்டு. ஓகேவா. அப்படி இல்லைன்னா என்னைக்கு அவர் பண்ணணும்னு இருக்கோ, இந்த ரெசிபியன்ட் என்னைக்கு அந்த இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணணும்னு இருக்கோ அந்த டேட். ஸோ இப்போ 3 கேட்டகிரிக்கு டேட் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 கேட்டகிரியில் விச்செவர் இஸ் இயர்லியரோ அதுதான் சர்வீசஸில் டைம் ஆஃப் சப்ளை. ஐ திங்க் இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ போன வாட்டி மாதிரி அசர்டைன் பண்ணலன்னா என்ன நம்ம பார்த்தோம், எந்த என்ட்ரி போட்டிருக்காங்களோ அதுதான் சேம் லைக் தட் ஒன்லி. ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன என்ட்ரி போட்டிருக்காங்களோ என்னென்னு காட்டியிருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு டைம் ஆஃப் சப்ளை. ஸோ நெக்ஸ்ட் என்ன வவுச்சர்ஸ். ஸோ வவுச்சர்ஸ்க்கு வந்து நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெயிட் இப்போ என்னென்னா நான் ஒரு சிங்கர். ஓகே, நான் ஒரு சிங்கர். ஸோ செம்மையாக பாடுறேன், நல்லா ரொம்ப ரீச் ஆயிடுச்சு என்னோடய வாய்ஸ். இப்போ என்ன ஆகுறேன் அப்படின்னா நான் போயிட்டு சூப்பர் சிங்கரில் பாடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி சூப்பர் சிங்கரில் பாடுறப்போ எனக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. அது எவ்வளோனா 5000 ருபீஸுக்கு.
ஸோ அந்த 5000 ருபீஸ் கிஃப்ட் வவுச்சர் எதுக்குன்னா கோல்டு வின்னர் வச்சுக்கோங்க. கோல்டு வின்னர். ஸோ கோல்டு வின்னர் என்ன இருக்கும் இல்லையா, ஸோ அது. ஸோ அந்த கோல்டு வின்னருக்கான கிஃப்ட் வவுச்சரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கொடுக்குறாங்க. அந்த வவுச்சர்ஸ் 5000 மதிப்புள்ள கோல்டு வின்னருடைய கிஃப்ட் வவுச்சரை எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா படிட்டேன்னு சொல்லி எனக்கு இந்த கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறப்போ ஓகே, இது என்னால் என்னென்னு நான் சொல்ல முடியுது, இது கோல்டு வின்னர் தான் அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுதா? ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணணும், அந்த கோல்டு வின்னரில் தான் அந்த 5000 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போது என்ன கூட்ஸுன்னு இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி என்ன கூட்ஸுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதுன்னா என்னைக்கு எனக்கு இந்த 5000 அந்த கிஃப்ட் வவுச்சர் கொடுத்தாங்களோ அன்னைக்கு தான் எனக்கு டைம் ஆஃப் சப்ளை. ஓகே, அன்றைக்கி தான் எனக்கு டைம் ஆஃப் சப்ளை. இது ஃபஸ்ட்டு கேஸ். ஸோ என்னால் அது கோல்டு வின்னர் தான் அப்படின்னு சொல்லி என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ அப்போ இது என்னது, அன்னைக்கு தான், என்றைக்கு நான் அதை வாங்கினனோ, அந்த கிஃப்ட் வவுச்சர் வாங்கினனோ அன்னைக்கு தான் எனக்கு டைம் ஆஃப் சப்ளை. ஓகேவா? ஸோ இதே இப்போ கோல்டு வின்னர் இல்லை, எனக்கு வந்து 5000 மட்டும்தான். கோல்டு வின்னர் இல்லை, இது வந்து சும்மா நீ எதுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியல, நான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா எதுக்கு நான் அந்த 5000 யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ எது டைம் ஆஃப் சப்ளைனா, என்றைக்கு நான் இந்த 5000 ரூபாயை ரிடீம் பண்ணுறனோ, என்றைக்கு நான் இந்த 5000 ரூபாயை யூஸ் பண்ணுறனோ அன்றைக்கி தான். ஸோ அப்போ நான் 2 நாள் கழிச்சு கூட நான் போகலாம். ஸோ 2 நாள் கழிச்சு நான் போய் ரெஸ்டாரண்ட் போயிட்டு நல்லா வெஜ் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி என்றைக்கு வந்து நான் இதை ரிடீம் பண்ணுறனோ அன்றைக்கி தான் வந்து எனக்கு டைம் ஆஃப் சப்ளை. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கும். இப்போது கேஸ் 1 என்னென்னா, அந்த ஐட்டம் என்னன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அன்னைக்கு தான் வந்து அது டேட் ஆஃப் இஷ்யூ, சாரி அந்த இஷ்யூ பண்ண வவுச்சர் அன்னைக்கு தான் என்ன டைம் ஆஃப் சப்ளை. ஓகேவா? ஸோ டைம் ஆஃப் சப்ளைனா அன்றைக்கி தான், என்றைக்கு அந்த வவுச்சர் இஷ்யூ பண்ணாங்களோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. அது இஷ்யூ பண்ணது வந்து என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, இஃப் நாட் அப்படின்னா என்றைக்கு நான் அதை ரிடீம் பண்ணுறேன், ரிடம்ஷன் பண்ணுறேன் அந்த வவுச்சரை அப்படின்னும் அன்னைக்கு தான் என்னது அது டைம் ஆஃப் சப்ளை. ஓகே, ஸோ இதான் வந்து வவுச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ரெசிடியூவல் கேசஸ். வாட் ரெசிடியூவல் கேசஸ்? ஸோ ரெசிடியூவல் கேசஸ் அப்படின்னா சில கேசஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து பீரியாடிக்கல் ரிட்டன் வந்து ஒழுங்காக வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னா என்றைக்கு அவங்க ஃபைல் பண்ணணும்னு அந்த டியூ டேட் இருக்கோ அன்றைக்கி தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஓகேவா? ஸோ அடுத்தது மற்ற கேசஸ், மற்ற மாதிரியான கேசஸ் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறப்போ என்றைக்கு அவன் பே பண்ணுறானோ டேக்ஸை அன்றைக்கி தான் டைம் ஆஃப் சப்ளை. இதான் வந்து ரெசிடியூவல் கேசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிஷன் இன் வேல்யூ. அடிஷன் இன் வேல்யூனா இந்த இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீ, பெனால்ட்டி இந்த மாதிரியாக வரும் இல்லையா? ஸோ அதில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லேட் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு என்றைக்கு அந்த சப்ளையர் அதை ரிசீவ் பண்ணுறாரோ கடைசியாக, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லேட் ஃபீயாக இருந்தாலும் சரி, என்றைக்கு அவர் வந்து இந்த சப்ளையர் வந்து ரிசீவ் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் டேட் ஆஃப், அதாவது அன்றைக்கி தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபார்வர்ட் சார்ஜ் பார்த்தாச்சு, ரிவர்ஸ் சார்ஜ் பார்த்தாச்சு. வவுச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் அன்றைக்கி தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நான் என்றைக்கு வந்து ரிடீம் பண்ணுறனோ அன்றைக்கி தான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ ரெசிடியல் கேசஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பீரியாடிக்கல் டியூ என்றைக்கோ அன்றைக்கி தான். அப்படி இல்லை பண்ண முடியலன்னா இன்றைக்கி அவன் பே பண்ணுறானோ அன்றைக்கி தான். அதாவது அடுத்தது வந்து இந்த அடிஷன் இன் வேல்யூ வந்து என்றைக்கு அந்த சப்ளையர் அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் வந்து இந்த சேனல், தமிழ் சேனல் இருக்குதுன்னு சொல்லி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்டில் தென், திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.